ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அக்கா வந்து சரி, நீ அடுத்த வாரம் மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் மட்டும் இருந்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் எதனால் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, மாமா வந்து வெளியூருக்கு ட்ரைனிங்காக போகிறேன். எனக்கு வந்து கோயிலுக்கு வந்து போகிறதுக்காக பணம் கொடுத்துட்டு டூர் போகிறதுக்காக பிள்ளைங்க மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால என்னால் வந்து இது பண்ண முடியலை. எதையாக இருந்தாலும் இப்போதைக்கு எதையும் இது பண்ண முடியலை அப்படின்னோடனே, இப்போதைக்கு இப்போ கொடுத்த பணத்தையும் நம்மளால் வாங்க முடியாது. 3000 வேறு பணம் கொடுத்துட்டேன். நீ ஒரு வாரம் மட்டும் நான் மாமா கிட்டே பேசுகிறேன். ஒரு வாரம் மட்டும் வந்து பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு வந்துட்டு பார்த்துக்குவோம். பிள்ளைங்க தான் ஸ்கூல் போகிறதெல்லாம் கிடையாதுல்ல. ஒரு 3 நாள் பார்த்துட்டுனா கூட நான் வந்துடுவேன் டூருக்கு போயிட்டு அப்படின்னோடனே, ஏன்க்கா அதெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீ பிள்ளைங்களை இது பண்ணுறியா இல்லை இது மாதிரி டூர் போனேன்னா மாமா உன்னை பேசுகிறாருனாலும் வந்து நீ வந்து சொல்கிறதுலேயும் வந்து தப்பு கிடையாது. உன்கிட்ட சொன்னோன்னா நீ அதை புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது கிடையாது. போன வருஷம் இது மாதிரி தானே போனேன். அதுக்கப்புறம் அம்முக்கு உடம்பு முடியாமல் போயிட்டுன்ட்டு வந்து உங்கள் மாமியார் சரியாக தான் மருந்தை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு கிடந்தாரு. மாமாவும் ஒன்று பேசினார், பிள்ளைங்களை விட்டுட்டு எங்கேயும் போகிற வேலை வச்சுக்காதுன்னு. இந்த வருஷமும் அதே பண்ணிட்டேன். இந்த வருஷம் மாமாவுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுடி. எனக்கு என்ன பண்ணுறது? பக்கத்து வீட்டு லலிதா தான் வந்து சூப்பராக இருக்கும், அது இருக்கும் இது இருக்குன்னு சொல்லி என்னை வந்து கிளப்பி விட்டுட்டா. நான் அதனால் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிவிட்டு நானும் பணத்தை வந்து கொடுத்துட்டேன். அவசரப்பட்டு கொடுத்துட்டேன். இப்போ என்னென்னா, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்கிற நேரத்துலேயே அதுங்க கிளம்புறேன்னு சொல்லுதுங்க. இப்போ பணத்தை கேட்டாலும் ரிட்டன் கிடைக்காதான். நம்ம என்ன பண்ணுறது? 3000த்துக்கு என்ன ஒரு இதுங்கிறது உனக்கே தெரியும் எந்த மாதிரி இதுன்ட்டு. 3000 இருந்தால் ஒரு மாதம் செலவு பண்ணிக்கலாம். ஏன்க்கா அப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணுறது? அவ்வளோ சொல்கிறாளுங்கன்ட்டு நான் இது பண்ணிடுறேன். அப்புறம் தான் வந்து எனக்கு தெரியுது இது மாதிரி வந்து ஏதாச்சும் இது பண்ணிடுறாங்க பக்கத்தில் இருக்குங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா பேசுகிறோம், பண்ணுறோம், செய்கிறோம். அதெல்லாம் வந்து எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நான் வந்து எதாக இருந்தாலும் உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து உன்னோட இஷ்டம். எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம், பண்ணுவோம், செய்வோம். சில விஷயங்களை வந்து எதையும் நம்மளுக்கு ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் இது சரியாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தப்பாக இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தான் வந்து இப்போ இந்த மாதிரி ஆகிருக்கு. நீ வந்து இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு உதவி பண்ணிடி அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவள் சொன்னால். அதுக்கப்புறம் சரி, இல்லை மாமா கிட்ட நீ பேசு, அவர் வர சொன்னார்னா தான் நான் வருவேன், நானாலாம் வரமாட்டேன். ஏன்னா எங்கள் மாமியார் வந்து என்ன பேசுவாங்க, என்ன அவங்க அக்கா போகிறதுக்கு நீ என்ன இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பிடும். இவர் சொன்னால் தான் அது வந்து பேசாமல் இருக்கும், பண்ணாமல் இருக்கும். உனக்கு தெரியாதுன்னு கிடையாதா அப்படின்னோடனே, சரி அப்போனா வந்து நான் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிவிட்டு உனக்கு நான் ஈவினிங்கில் சொல்கிறேன். ஏன்னா அவர் வேலையில் இருப்பார். இப்போ ஃபோன் பண்ணேன்னா ஏதாச்சும் பேசுவார், பண்ணுவார் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு அக்கா ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு நான் ஃபோன் பண்ணேன். இது மாதிரி வந்து அக்கா வந்து ஃபோன் பண்ணுவா, செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுங்கங்க, கொஞ்சம் அவள் ஃபோன் பண்ணனா எடுங்க. ஏன்னா அவள் வந்து இது பண்ணுறதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படி இப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன், ஒன்றும் இது பண்ணாத, எதாக இருந்தாலும் வந்து நான் பார்த்து இது பண்ணிக்கிறேன். சில விஷயங்கள் வந்து நமக்கு உங்கள் அக்கா வந்து எது சொன்னாலும் கேட்குற மாதிரியான டைப்பு கிடையாது. அதுக்கிட்டலாம் நம்ம வந்து பேச முடியாதுன்னு இவருமே பேசினார். நான் வந்து என்னென்ன பண்ணுறது, கூட பிறந்துடுச்சு, வேறு என்ன பண்ணுறது, நம்ம எதுவும் இப்போதைக்கு எதுவும் நம்ம சொல்ல முடியாத மாதிரியான சூழ்நிலையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இல்லைங்களே, இருந்தாலும் வந்து அதை வந்து நம்மளால் வந்து எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, செய்ய முடியாது. ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கரெக்டாக இதில் இருக்கிறதுக்கு, பண்ணுறதுக்கு, செய்கிறதுக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு பக்குவங்கிறது கிடையாது. எதையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி விடு, அதெல்லாம் நம்ம வந்து இப்போதைக்கு நீ வேணால் கிளம்பி போ, உங்கள் அக்காவுக்கு அதுவும் பார்க்கவும் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து 3000 பணம் கட்டியிருக்குங்கிறப்போ நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு 3000 பணத்தையும் கேட்க முடியாது, பண்ண முடியாது. அதனால் வந்து இருக்கட்டும், பண்ணட்டும், செய்யட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, பண்ணுறீங்க, பார்ப்போம். ஏதோ நம்மளால் வந்து இப்போதைக்கு அது வந்து நம்ம சரி செய்யக்கூடிய நிலைமையில் வந்து எதுவும் இல்லைனா பார்த்துக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன நடக்குதோ நடக்கட்டும். சில சமயங்களில் நம்மளுக்கு இது இருக்கிறது நம்மளால் வந்து மாற்ற முடியாத சில விஷயங்கள்னு இருக்கும்ல, அது மாதிரி தான் இதுவும் இருக்குது, பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அக்கா வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி மாமாவுக்கு ஃபோன் பண்ணடி அப்படின்னு. நான் தான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்க்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு பேசினார், அதுக்கப்புறம் இப்போ உன்னை பார்த்தாலும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அவர் இது பண்ணிக்கிட்டாருக்கா அப்படின்னோடனே சரி சரி ஏதோ வந்து நீங்கள் வந்து இருந்தேன்னா போதும் ஒரு 3-4 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாச்சும் இது பண்ணிட்டு அப்படின்னோடனே சரி சரி நான் இருக்கிறேன் விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா